ஹே காய்ஸ், ஆக்சுவலி வந்து ரீசெண்டாக நாங்கள் வந்து ஆஃபீஸ் ட்ரிப் போயிருந்தோம் அலைப்பை போட் ஹவுஸ்க்கு. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து மார்னிங் வந்து ஒரு 6 o'clock வந்து கிளம்பியிருந்தோம். பட் அலைப்பை ரீச் ஆகுறதுக்கே எங்களுக்கு 1 o'clock ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு சம் கேப்பில் வந்து டீ ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டு போகிறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நாங்கள் மார்னிங் என்ன வைப்பில் இருந்தோமோ அங்கே போய் ரீச் ஆகுற வரைக்கும் அதே வைப் தாங்க. கொஞ்சம் கூட டயர்ட் ஆகலைங்க. மற்ற பேர் எல்லாம் தூங்கிட்டாங்க. ஸோ நாங்கள் 3 பேர் மட்டும்தான் கொஞ்சம் நாட்டி எப்பயுமே. ஸோ நாங்கள் நல்லா வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நடுவில் வந்து நான் வந்து கொஞ்சம் அக்கா ஃபேனுன்றதுனால டேய் என்னடா பண்ணுறீங்கோ, அக்கா வந்திருக்கேன்டா சி அப்படின்னு சொல்லி ஸோ எங்கள் டீம்மேட்டெல்லாம் கொஞ்சம் வெறுப்பேற்றி கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஓகே, எல்லாம் ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அலைப்பை வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ அந்த ஃபுல்லாக அந்த அலைப்பை வந்து போட் ஹவுஸ் கிட்ட போகிற வரைக்குமே வந்து அந்த போட் வந்து நிறைய குட்டி குட்டி போட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து மேபி எல்லாமே அந்த தண்ணியில் போகிறதுக்காக அந்த போட் வந்து யூஸ் பண்ணுவாங்க போல் அந்த டூரிஸ்ட்டுக்காக. ஸோ அதெல்லாம் நாங்கள் நல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிருந்தோம். பட் வந்து அந்த பிளேசஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் கேரளாவில் இருக்க பில்டிங்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. சரி இதெல்லாம் பார்த்துட்டு போகும்போது திடீர்னு என்னடான்னு பார்த்தா எங்களுக்கு அலைப்பை போட் ஹவுஸ் வந்துடுச்சு, எல்லாம் இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்ததும் நம்ம போட் எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது எங்கே இருக்குது இந்தா இருக்குது அப்படின்ற மாதிரி எங்கள் போட்டை வந்து நாங்கள் ரீச் பண்ணோம். ஸோ போட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் அவங்களோட ரூம்ஸ் வந்து பிடிக்கிறதுக்காக ஃபாஸ்ட்டாக போனாங்க. ஸோ நாங்களும் ஃபைனலாக ஒரு எங்கள் ரூமை வந்து நாங்கள் பிடிச்சிட்டோம். போயிட்டு ஒரு வீடியோ எடுப்போன்ட்டு குட்டி வீடியோ எடுத்தோம். அங்கேருந்து ஸ்டெப்ஸ் இருந்துச்சு, மேலே போய் பார்க்கலாம். ஸோ மேலே போயிட்டு பார்க்கும்போது அந்த வியூவே வந்து செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ நடுவில் தண்ணி இருக்கும். ஸோ ரைட் சைட் லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து வயல் தான். அது பார்க்கவே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மைண்டும் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே இல்லாமல் நல்லா ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஸோ ஸ்பீட் போட் இருந்துச்சு அங்கே. ஸோ அதில் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸோ நாங்கள் பாருங்கள் எங்கள் டீம்மேட்டோட ட்ரை பண்ணேன். அந்த அண்ணா போட்டில் இருக்க அந்த அண்ணா வந்து ஒரு ஸ்கிட் அடித்தாங்க பாருங்கள். நான் கூட எனக்கு அது ஸ்கிட்டுன்னு தெரில. ஸோ போட்டு கவுந்துருச்சு போல் தண்ணியில் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நிமிஷம் கடைசியில் பார்த்தா ஸ்கிட்டாமா. ஸோ சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ போட் வந்து மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு 6 o'clock போல் ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க போட்டை. ஸோ அப்போ மழை வந்துச்சு. அந்த மழையை கொஞ்சம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சைடில் பிளேஸ் வீடெல்லாம் எப்படி இருக்குது சொல்லிட்டு சரி போய் பார்க்கலாமே அப்படி சொல்லிட்டு நடந்து போய் பார்த்தோம். எல்லாமே வந்து செம்மையாக இருந்துச்சுங்க அந்த இடத்துல. என்ன ஒன்று, ஃபுட்டு மட்டும் நல்லா இல்லை, நமக்கு வந்து ஃபுட்டு செட் ஆகலைங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.